ராதே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்தன பத்தினிகளுக்கு அருள் புரிஞ்சதை சுக மகரிஷி சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்றார். பரீட்சித், கோகுலத்தில் பலராமனோட இருந்த ஸ்ரீ கிருஷ்ணர் கோபர்கள் எல்லாரும் இந்திரனை குறித்து செய்கிற வேள்விக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறதை பார்த்தார். பகவானோ எல்லாரோட ஆத்மாவும் ஆனவர், எல்லாம் அறிஞ்சவர். இருந்தாலும் அடங்கி ஒடுங்கி வணங்கி நந்தர் முதலான வயது முதிர்ந்த பெரியவங்க கிட்ட இப்படி கேட்டார். தந்தையே, உங்ககிட்ட ஏன் இந்த பரபரப்பு? இதோட பயன் என்ன? யாரை குறித்து இந்த வேள்வி? எந்த திரவியங்களை கொண்டு யார் இந்த வேள்வியை செய்ய போகிறாங்க? எனக்கு சொல்லுங்களேன். இதை அறிஞ்சிக்க எனக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருக்குது. எல்லாரோட உள்ளத்தையும் உணர்ந்த நல்லவங்க, தான் பிறர்ங்கிற பேதம் இல்லாதவங்க, நண்பன் எதிரி ஈடுபாடு அற்றவன்கிற வேறுபாடு இல்லாதவங்க, இவங்களுக்கெல்லாம் மறைச்சி செய்ய வேண்டிய செயல்னு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. அதனால் எனக்கு இதை பற்றி சொல்லுங்க. தெரிஞ்சும் தெரிஞ்சிக்காமலும் மனிதன் பல செயல்களை செய்யறான். தெரிஞ்சு செய்கிறவனுக்கு செயலோட பலன் கிட்டுது, தெரிஞ்சுக்காம செய்கிறவனுக்கு செயலோட பலன் கிட்டுறதில்லை. அதனால் தங்களோட இந்த செயல் காரண காரிய நிலை ஆராய்ஞ்சு முறைப்படி செய்யப்படுதா இல்லை உலக வழக்கப்படி செய்யப்படுதா? எனக்கு விளங்குற மாதிரி சொல்லணும். கண்ணா, பகவான் இந்திரன் கார்மேகங்களோட தேவதையான பர்ஜன்யன். மேகங்கள் அவனோட உருவம். உயிரினத்துக்கு உயிர் கொடுத்து நலம் கொடுக்கிற நீரை மேகங்கள் தானே பொழியுது. நாங்களும் மற்றவங்களும் மேகங்களோட தலைவனான பகவானான அந்த இந்திரனுக்கு அவர் பொழியிற நீரால உண்டான பொருளை கொண்டு வேள்வி புரிஞ்சு அவரை வழிபடுறோம். வேள்விக்கு அப்புறம் மீதம் இருக்கிற பொருளை கொண்டு அறம் பொருள் இன்பங்கிற 3 புருஷார்த்தங்களையும் அடையிறதுக்காக மக்கள் தங்களோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க. மனிதனோட உழைப்புக்கு பலன் கொடுக்கிறவர் இந்திரன் தானே. இப்படி பரம்பரையாக நடந்துட்டு வர்ற கடமையை தன்னோட விருப்பப்படி பேராசையாலேயோ பயத்தினாலேயோ இல்லை துவேஷத்தினாலேயோ செய்யாமல் இருக்கிறவன் நன்மை அடையிறதில்லை. பரீட்சித், நந்தரும் மற்ற ஆயர்பாடிவாசிகளும் சொன்னதை கேட்ட ஸ்ரீ கிருஷ்ணர் இந்திரனுக்கு கோபம் ஊட்டுறதுக்காகவே தகப்பனார் கிட்ட இப்படி சொன்னார். தந்தையே, உயிரினங்கள் ஒவ்வொன்றும் அதோட கர்ம வினையால் தோன்றுது, கர்ம வினையாலேயே மடியுது. இன்பம் துன்பம் பயம் நலன் எல்லாமே கர்ம வினையாலேயே ஏற்படுது. ஜீவர்களோட கர்ம வினைகளுக்கான பலனை கொடுக்கிறவர் ஈசன். அவர் கர்மம் புரிஞ்சவங்களுக்கு அந்த கர்மத்துக்கு ஏற்ற பலனைத்தான் கொடுப்பார். கர்மம் செய்யாதவங்க கிட்ட ஈசனுமே கூட அதிகாரமற்றவர் தானே. அவங்கவங்க வினைக்கேற்ப பலனை அடையிறப்ப அதை மாற்ற முடியாத இந்திரனால மக்களுக்கு ஆக வேண்டியது என்ன இருக்கு? மனிதன் அவனோட முன்வினைக்கு அடிமைப்பட்டவன். அவன் தன்னோட முன்வினைக்கே ஏற்ற மாதிரி தான் செயல்படுறான். தேவர் அசுரர் மனிதர் அடங்கின இந்த உலகமே முன்வினை பயனுக்கு ஆட்பட்டது. முன்வினை பயனாலேயே உயர்ந்ததும் தாழ்ந்ததுமான பிறவியை பெற்று வாழ்ந்து அந்த வினைப்பயனாலேயே அதை விடுறான். வினைப்பயனை ஒட்டியே இவன் நண்பன் இவன் எதிரி இவன் உதாசீனங்கிற பாகுபாடும் நிலவுது. அதனால் வினைதான் வழிகாட்டி, வினையே தான் ஈசனும். அதனால் தன்னோட முன்வினைக்கேற்ப தன்னோட வர்ணாசிரம கடமைகளை செய்துக்கிட்டு வாழ்க்கையை நடத்தணும். வாழ்க்கையை எளிதாக நடத்துறதுக்கு எது உதவுதோ அதுதான் அவனோட தெய்வம். வாழ்க்கைக்கு உதவுற தெய்வத்தை விட்டுட்டு மற்றொன்றை வழிபடுறவனுக்கு நலன் கிட்டுறதில்லை. அந்தணன் வேதத்தை கற்றும் மற்றவங்களுக்கு போதிக்கிறதுனாலேயும் வாழணும். க்ஷத்ரியன் பூமியை காக்கிறதுனால வாழணும். வைஷ்யன் வர்த்தகத்தால் வாழணும். வேளாளன் 3 வர்ணத்தினருக்கும் உதவி செஞ்சு வாழணும். வைஷ்யர்களான நமக்கு விவசாயம் வணிகம் பசுக்களை காக்கிறது வட்டிக்கு பணம் தர்றதுங்கிற நாளும் தொழில்கள். நாம் எப்பவும் பசுக்களை காத்து அதனால் பிழைக்கிறவங்க. சத்வம் ரஜஸ் தமஸ்ங்கிற முக்குணங்கள் காப்பிற்கும் பிறப்புக்கும் இறப்புக்கும் காரணமானது. பலவாறான இந்த உலகம் ரஜோகுணத்தோட செயலான ஆண் பெண் உறவினால் உண்டாகுது. ரஜோகுணத்தால் தூண்டப்பட்ட மேகங்கள் எங்கேயும் மழை பொழியுது.
மக்கள் அந்த மழையால்தான் வாழறாங்க. இதில் மகேந்திரன் என்ன பண்ண போகிறான்? நமக்குன்னு தேசமோ நகரமோ கிராமமோ வீடோ கிடையாது. நாம் எப்பவும் காட்டிலையும் மலையிலையும் தானே வசிக்கிறோம். அதனால் பசுக்கள், அந்தணர்கள், இந்த மலை இவற்றுக்கான வேள்வியை தொடங்குங்க. இந்திரனோட வேள்விக்காக சேமித்த பொருட்களை கொண்டே இந்த வேள்வியை செய்யலாம். பருப்பில் இருந்து பாயசம் வரைக்கும், அப்புறம் திரட்டு பால், அப்பம், முறுக்கு மற்றும் பல வகை உணவுகள் சித்தமாகட்டும். கோகுலத்தோட பால், தயிர் அத்தனையும் எடுத்துக்கோங்க. வேதம் ஓதுற அந்தணர்களை கொண்டு அக்னியில் ஹோமங்கள் நடக்கட்டும். அவங்களுக்கு பல வகை உணவுகளையும் தட்சிணியா பசுக்களையும் கொடுங்க. நாய், சண்டாளர்கள் மற்றும் சமுதாயத்தால் நீக்கப்பட்டவங்களுக்கும் அவங்களுக்கு தக்கபடி உணவு கொடுங்க. பசுக்களுக்கு புல்லுணவு கொடுங்க. கோவர்தன மலைக்கு படையல் கொடுங்க. நல்ல ஆடை உடுத்தி வயிறார உண்டு சந்தனம் பூசி நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு பசுக்களையும் மந்தனர்களையும் அக்னியையும் மலையையும் வலம் வாங்க. இதுதான் என் கருத்து. தங்களுக்கு ஒப்பாயிருந்தா இப்படி செய்யுங்க. இந்த வேள்வி பசுக்கள், அந்தணர்கள், மலை மற்றும் எனக்கும் பிரியமானது. பரீட்சித்: பகவான் இந்திரனோட சிறுக்கை அடக்கிறதுக்காகவே சொன்னதை நந்தர் முதலானவங்க நல்லதுன்னு ஏற்றுக்கிட்டாங்க. ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்ன மாதிரியே இந்திரனோட வேள்விக்காக சேர்த்த பொருட்களை கொண்டு எல்லாவற்றையும் முறைப்படி செஞ்சாங்க. அந்தணர்களை கொண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்ல வச்சு மலையையும் அந்தணர்களையும் காணிக்கை கொடுத்து வழிபட்டு பசுக்களுக்கு புல் கொடுத்து பசுக்களை முன்னடத்தி மலையை வலம் வந்தாங்க. கோப்பர்களும் கோபிகைகளும் அந்தணர்களோட ஆசி பெற்று தங்களை நல்லா அலங்கரிச்சுக்கிட்டு எருது பூட்டின வண்டிகளில் அமர்ந்துக்கிட்டு ஸ்ரீ கிருஷ்ணனோட பெருமைகளை பாடிக்கிட்டே ஸ்ரத்தையா கிரிவலம் வந்தாங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கோபர்களை நம்ப வைக்கிறதுக்காக கோவர்தன மலை மேலே பெருத்த வேற ஒரு வடிவத்தோட தோன்றி நான் தான் கோவர்தன மலைன்னு சொல்லிக்கிட்டு கோபர்கள் கொடுத்த பெரும் பூசணையை ஏற்றுக்கிட்டார். ஆச்சரியம் பாருங்க! இந்த மலை மனித வடிவம் ஏற்றுக்கிட்டு நமக்கு அருள் புரியுது. இது தன்னிஷ்டப்படி உருவம் எடுக்கும் வல்லமை பெற்றது. அதனால நம்ம நலனுக்காகவும் பசுக்களோட நலனுக்காகவும் இதை வணங்கலாம். இப்படி சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் மற்ற கோபர்களோட சேர்ந்து தன்னோட வடிவான கோவர்தன மலைக்கு தானும் நமஸ்காரம் பண்ணினார். ஸ்ரீ கிருஷ்ணனால தூண்டப்பெற்ற கோபர்கள் மலைக்கும் பசுக்களுக்கும் அந்தணர்களுக்கும் ஏற்ற வேள்வியை முறைப்படி செஞ்சு ஸ்ரீ கிருஷ்ணனோட கோகுலம் போனாங்க. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தஸ்மஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 24வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.